குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியன் சனி சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன் சனி சேர்க்கை சேர்ந்தால் தந்தைக்கு ஆகாது, மகனுக்கு தந்தைக்கும் ஆகாதுன்னு சொல்கிறது. ஒரு வீட்டில் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தா, ஒன்று தந்தை விட்டு மகன் வெளியூரில் வேலையில் இருக்கலாம், அல்லது மகனை விட்டு தந்தை வெளியூரில் இருக்கலாம், அல்ல ஒரே வீட்டிலே இருந்தால் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்தா. ஏன்னா சூரியன் தான் தந்தைக்கு காரக்கிற, சனி வந்து மகனுங்கிறது. ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா எதிர்காலம் வந்து ஒத்தே போகாது, தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்று போகாது இருக்கும்னு சொல்கிறது. அதே சூரியனும் சனியும் எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டுக்குரிய கிரகம், வீட்டுக்கு அதிபதி உச்சமாவோ ஆட்சியாவோ அல்லது திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ அவங்க இருந்தாங்கன்னா இவங்களுடைய தந்தை மகன் உறவு வந்து நீடிக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லது அந்த வீட்டை வந்து சூரியன் சனி சேர்ந்து இருக்கிற வீட்டை வந்து குறு பார்வையில் பார்த்தாலும் அந்த தோஷம் நீங்கி தந்தை மகனும் நல்லா சுமூகமாக இருப்பாங்க. தந்தை சம்பாத்தியம் மகனுக்கு கிடைக்கும், மகனு சம்பாத்தியம் தந்தைக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்காது. சூரியன் சனி உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த வீட்டுக்குரிய கிரகம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதே குருவனுடைய தொடர்பு இருக்காங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். எதுவும் அந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வராது. சூரியன் சனி ஒரு வீட்டில் சேர்ந்துருந்தால் பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.